பொதுவா நம்ம எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபாடு செஞ்ச பின்னாடி தாங்க அந்த காரியத்தை தொடங்குவோம். இதனால விநாயகருடைய அருளால அந்த காரியத்தில் வெற்றி லாபம் போன்றவை கிடைக்கும். அதுவும் விநாயகர் அவதரித்த விநாயகர் சதுர்த்தி நாளில் அவரை மனதார வழிபட்டோம்னா அனைத்து விதமான துன்பங்களும் விலகி நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி நாளில் நம்ம எப்படி விநாயகரை வழிபட வேணும், என்னென்ன நெய்வேத்தியமாக வழிபட்ட விநாயகருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? மனசில் ஒரு அமைதியே இல்லாத இருக்குதா? இது வரைக்கும் திருமணம் உங்களுக்கு கைகூடிய வரலையா? திருமணம் கைகூடுற மாயிட்டு வந்து கைகூடாமல் போயிருச்சா? உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பார்த்திங்கன்னா ஆட்டம் பாட்டம் 10 நாட்கள் விழாவாக கொண்டாட்டமாக நடத்தப்படக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகுங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமான் கூறிய வழிபாட்டு விதிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சு அவரை வழிபாடு செய்வதால் விநாயகருடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகி இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த காரிய தடைகள் அனைத்துமே விலகி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல நன்மைகள் கிடைக்குங்க. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27 புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க. ஆகஸ்ட் 26 பகல் 2:22 மணிக்கு திதி தொடங்கி ஆகஸ்ட் 27 பகல் 3:52 மணி வரை சதுர்த்தி திதி இருக்குது. இதற்கு பிறகு பஞ்சமி திதியானது தொடங்க இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற திதி வழிபாடுகள் அனைத்துமே சூரிய உதயத்தை அடிப்படையாக வைத்து தாங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவது வழக்கமாகும். ஆனால் விநாயகர் பெருமானுக்குரிய சதுர்த்தி வழிபாடு மட்டும் சந்திரனை அடிப்படையாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைன்னு கூட சொல்லலாம். சங்கடகார சதுர்த்தி வழிபாடு தோன்றியதற்கு காரணமானவரே சந்திரன் தான். விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் அவதரித்த திருநாளாகும். பொதுவாக விநாயகரை எப்படி வழிபட்டாலுமே அவர் அதை ஏற்றுக்கொள்வார். விநாயகரை வழிபடுவதற்குரிய விதிமுறைகளை பின்பற்றி நம்ம முறையாக வழிபட்டுட்டு வந்தோம்னா விநாயகருடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். விநாயகரை சரியான முறையில் வழிபடாததுக்கு காரணமே நிறைய பேருக்கு அவருடைய முழு பலனும் கிடைப்பதில்லைங்க. அவரை எப்படி சரியாக வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வழக்கமாக விநாயகர் சதுர்த்தி வழிபாடுனா அதுக்கு முன்னாடி நாளே நம்முடைய வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாளோ இல்லது அன்றைய நாள் காலை நேரத்திலேயோ போய் புதுசாக விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்க வேணும். அதற்கு பிறகு அதற்கு பூ போட்டு நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்ய வேணும். ஆனால் இந்த வழிபாட்டில் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேணுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அன்றைய நாளில் நீங்கள் கண்டிப்பாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை மட்டும் வாங்கிட்டு வந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேணும். காரணம் பார்த்தீங்கன்னா களிமண் என்பது பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கியதாகும். அது மட்டும் இல்லாமல் களிமண் பிள்ளையார் எளிதில் நீரில் கரைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. விநாயகர் பெருமான் அனைத்து விதமான துன்பங்களையும் போக்குவார் என்பதால் விநாயகர் சிலையை கரைப்பதால் நம்முடைய துன்பங்கள் அனைத்துமே கரைந்துவிடும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால தான் மண்ணிற்கு அவ்வளவு சக்தி இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அதே போல் விநாயகர் சிலைக்கு நம்ம சந்தனம் குங்குமம் வைத்து அதற்கு பின்னாடி அவருடைய வயிற்று பகுதியில் காசு வைக்க வேணுங்க. பூ அருகம்புல் மாலை அணிவித்து பலகையில் அதற்கு பின்னாடி வைக்க வேணும். குன்றின் மணியால் விநாயகர் சிலைக்கு கண்களை திறக்க வேணும். எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் சரி கண் திறக்கும் நிகழ்வினை நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி கண் திறந்தால் மட்டுமே அந்த சிலைக்கு உயிர் என்பது வருங்க. அப்படி வந்தால் மட்டுமே தான் நம்முடைய மந்திரங்கள் சொல்லி பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும் போது விநாயகர் அந்த சிலையில் எழுந்தருளி நமக்கு அருளும் ஆசையும் வழங்குவார். அதே போல் விநாயகருக்கு கொழுக்கட்டை சுண்டல் வடை போன்ற பட்சணங்களை நீங்கள் நெய்வேத்தியமாக செய்து வழிபடலாம். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா பூக்களால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். இல்லைன்னா இலைகளை கொண்டு கூட 21 என்ற எண்ணிக்கையில் இலைகளை படைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும். விநாயகருக்கு அனுசியா அரிசி மாவில் வெல்லம் வைத்து 21 மோதகம் உணவாக படைத்து வழிபாடு செய்யலாம்.
நம்ம படைக்கக்கூடிய கொழுக்கட்டையும் மோதகத்தையும் விநாயகர் பெருமான் சாப்பிட்ட உடனே அவருடைய பசி அடங்கி அவரது மனமானது மகிழ்ச்சி அடையுங்க. அவர் நமக்கு ஆசிகள் வழங்குவார். இதனால தான் யார் ஒருவர் விநாயகருக்கு அனுசியாவை போல மோதகம் படைத்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு விநாயகருடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு பார்வதி தேவி புராணங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அனுசியா படைத்தது போல நாமும் 21 என்ற எண்ணிக்கையில் படைத்து வழிபாடு செய்வது விநாயகருடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்கும். விநாயகருடைய சிலையை அதற்கு அடுத்த நாள் எடுத்துட்டு போய் நீங்கள் நீர்நிலைகளில் கரைத்து விட வேணும். குறைஞ்சபட்சம் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வைக்கக்கூடிய இடத்துல 3 நாட்கள் வைத்து வழிபாடு செய்ய வேணும். தொடர்ந்து இந்த 3 நாட்களும் விநாயகருக்கு ஏதாவது ஒரு படையல் வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அதற்கு பிறகு விநாயகரை மகிழ்ச்சியாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் நீர்நிலைகளில் இல்லைன்னா உங்கள் வீட்டில் தொட்டிக்கு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் கரைத்து விட வேணும். உங்களுடைய கஷ்டங்களும் விரைவில் இதே போல் கரைந்துவிடும். அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி மகிழ்ச்சியோடு விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் செய்ய வேணும் அப்படின்னு விநாயகரை மனதார வேண்டிக் கொண்டு விநாயகருடைய மனதை மகிழ்விக்க முடியுங்க. விநாயகருக்கு படைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் காரணத்தை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. விநாயகர் வழிபாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் அவற்றினோட காரணங்கள் பற்றி தெரிந்து கொண்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா விநாயகருடைய அருளை நீங்கள் பரிபூர்ணமாக பெற முடியும். விநாயகருக்கு படைக்கக்கூடிய அவல், பொரு, கனிகள், சிதறு தேங்காய் போன்ற ஒவ்வொன்றுவற்றிற்குமே ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. ஆழமான தத்துவங்கள் கூட இருக்குதுங்க. இவற்றை வெறும் உணவுப் பொருளாக மட்டும் இல்லாமல் அவை அனைத்துமே வாழ்க்கையில் ஆழமான அர்த்தங்களை உணர்த்தக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். முறை கிருஷ்ணருக்கு குசேலர் பரிசு கொடுப்பதற்காக அவல் கொண்டு வந்தார். அவருடைய அவல் பிரசாதத்தை கிருஷ்ணர் வாங்கி சாப்பிட்டா அடுத்த நொடியே குசேலருடைய வறுமை நிலையானது மாறிவிட்டது. அவர் பெரு செல்வந்தராக மாறிட்டார். இந்த கதை நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தாங்க. இதனால தான் கண்ணனுக்கு நாமும் அவல் படைத்து வழிபட்டோம்னா குசேலப்போட நம்முடைய நிலைமையும் கிருஷ்ணர் உயர்த்துவாருன்னு நம்பிக்கையின் காரணமாக கிருஷ்ணருக்கு அவல் படைத்து வழிபாடு செய்யப்படுது. ஆனால் விநாயகருக்கு எதற்காக அவல் படைக்க வேணும்? இதற்கு புராணங்களில் ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அவல் மட்டுமில்லை, விநாயகருக்கு படைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அரிசியிலிருந்து தான் தயாரிக்கப்படுது. அது எப்படி உரல்ல அங்கு இங்குமாக புரண்டு மிக கடுமையாக இடிக்கப்படுதோ அந்த அளவுக்கு இடிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு சுவையான அவல் நமக்கு கிடைக்குது. அரிசி உரலுக்கும் இடிப்பது போல மனிதனாக பிறந்தவனும் பசி, பட்டினி, வறுமை, நோய், நொடி என வாழ்க்கை சூழலில் சிக்கி இடிபட்டு தான் இருக்கிறான். அதற்காக இறைவன் மீது வருத்தப்படக்கூடாது. இந்த துன்பத்திற்கு காரணம் அவர் வினைகளையே உங்கள் முன்னாடி சொல்லும் எறும்பை நீங்கள் நசுக்கக்கூடாது. கண்டிப்பாக எறும்பு வந்தாலுமே நீங்கள் தூர தள்ளி விட்டாலே போதுங்க. மீறி அடித்தால் அடுத்த பிறவியில் இதே துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க நேரிடும். எனவே தான் துன்பங்களுக்கு காரணமாக அவரவர் செய்த பாவங்கள் என்று சொல்லப்படுது. அவள் படைப்பதில் இதனுடைய தத்துவமாகும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிறவி என்பது எடுக்கக்கூடாது என்பதற்காகவும் தான். நெல்லை நிலத்தில் போட்டால் முளைக்கும், அதே போல் வறுத்த பொரியாக்கி நிலத்தில் போட்டால் விளையாகாது. நீ நெல் போல இருக்காதே, பொரியாக மாறிவிடு. பொறிக்கு எப்படி வளரும் சக்தி கிடைக்குதோ அதே போல் மறுபிறவி என்ற சொல்லே மறந்துவிட்டு இறைவனுடன் ஐக்கியமாகிவிடு என்பது தான் இதனுடைய பொருளாகும். இதற்கு மற்றொரு காரணமும் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நமக்கு துன்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஐம்பொறிகளையும் இறைவனிடம் ஒப்படைத்து விட வேணும் என்பதுதான் மற்றொரு தத்துவமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இறைவனிடம் முழுமையாக சரணடைந்து இறையருளை நம்ம முழுமையாக பெறுவதற்கு இது ஒரு வழியாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. எந்த ஒரு சுபகாரியத்தை தொடங்குவதற்கு முன்னாடி விநாயகரை வேண்டி அவருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைச்சு ஆரம்பித்தீங்கன்னா அது வெற்றியில் தாங்க போய் முடியும். இது தொன்று தொட்டு நடைபெற்றுட்டு வரக்கூடிய வழக்கங்கள்ல ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க. ஒரு முறை விநாயகருக்கு யாகம் ஒன்றை மேற்கொள்வதற்காக கையில் தேங்காயோடு யாக கூட்டத்தை நோக்கி அவர் போயிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவரது வழியில் அசுரன் ஒருவன் குறுக்கால வந்து அவரை தடை செய்திருக்கிறாரு. அந்த அசுரனை அழிக்க விநாயகர் தன் கையில் வைத்திருந்த தேங்காயை அசுரனை நோக்கி எரிந்திருக்கிறார். தேங்காயானது கல்லில் பட்டு சிதறுவது போல அசுரனும் பொடி பொடியாகிவிட்டான். இதையடுத்து விநாயகருக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகிவிட்டது. இதன் காரணமாக தாங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னாடியும் அதற்கு தடை ஏற்படாமல்
இருக்க சிதறு தேங்காய் உடைக்க வேணும்னு சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும்னா ஓம் கணபதியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.